10th standard mathematics chapter 2 exercise 2.2 question number 1. For what values of natural number n 4 power n can end with the digit 6? So பாருங்க இப்போ இதில் நம்மளுக்கு n-க்கு பதிலாக இந்த 4 power n இருக்குது பார்த்தீங்களா, இந்த n-க்கு பதிலாக எந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் 6ல் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6ல் எண்ட் ஆகணும், 6 கிடையாது 6ல் எண்ட் ஆகணும், எண்ட் வித் 6, எண்ட் வித் 6ல் எப்படி ஆகணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா இந்த 4 power n-உடைய இந்த 4 power n வச்சு எந்த நம்பர்ஸில் நீங்கள் 6 வரும் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 4 power n பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி 4 power n வந்து யூனிக்கான்னு பார்க்கணும், யூனிக் ஈவன் நம்பரான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு 4 power n நீங்கள் வந்து எப்படி எழுதலாம், ஆக்சுவலாக 4 நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 2 ஸ்கொயர்னு எழுதுவீங்களா. ஸோ அதே போல் இது எழுதுங்க 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் n, அவ்வளோதான். ஸோ அப்போது இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா by the laws of indices நீங்கள் ஒரு லோயர் கிளாஸை படிச்சிருப்பீங்க, a power m the whole power n equal to a power m into n, ரெண்டு மட்டும் பண்ணணும். ஸோ அப்போ இதை நான் 2 power 2n, அதாவது மேலே பாருங்களேன் 2 power சம்திங் கூட 2n வந்திருக்கு. ஸோ அப்போது 2 பவரில் இருக்கும் பொழுது 2 power 2n மீனிங் என்ன, ஈவன் நம்பர்னு அர்த்தம். அது ஏன் ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ 2n எடுத்துக்கோங்களா, n வேலை நீங்கள் என்ன நம்பர்ஸை போட்டு பாருங்கள், இப்போ 1 போட்டு பாருங்கள் 2 வரும், n வேலை 2 போட்டு பாருங்கள் 4 வரும், 3 போட்டு பாருங்க 6, 4 போட்டு பாருங்க 8. ஸோ இப்படி எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் வரும். ஸோ அதனால தான் 2n வந்து ஈவன் உள்ளது நம்மளால் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயந்தான். இப்போ இந்த 2n ஈவனுக்கு காரணம் 2 power 2n வந்து ஈவன் இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 power n என்னன்னு பார்த்தீங்களா, இந்த 2 power n வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 power n இருக்கிறதுனால தான் இது ஆக்சுவலாக என்ன செய்யுது ஈவன் அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா மேலே எல்லாமே ஈவனில் தான் வரும். ஸோ ஈவனில் வரும்போது இந்த ஆன்சர் ஈவனில் தான் இருக்கும். பத்தாவது கீழே வேறு பாருங்கள் 2 தான் இருக்குது. ஸோ 4 வந்து ஒரு ஃபேக்டர்னே சொல்லலாம். 4 அதாவது இந்த 4 power n ஃபேக்டர் இதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த 2 வந்து ஒரு தனி ஃபேக்டர் தான். ஸோ அப்போது 4 power n contains 2 as a factor. அப்போது 4 power n 2 என்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்டிங் எப்படி இருக்கும், 1 2 4 6 8 இந்த 4 நம்பர்ஸ் தான் இருக்கும். பட் அப்போ 4 power n எண்டு வித்து ஈவன் நம்பர்ஸ், அது உண்மை. நான் சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா வேறு ஒன்றுமே இல்லை, 4 power n வந்து எந்த மாதிரி எழுதலான்னு செக் பண்ணதுக்காக 4 power n வந்து 4 = 2 ஸ்கொயர்னு எழுதியது போல் 4 power n வந்து 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் என்னன்னு எழுதியிருக்கேன். 4 வந்து 2 ஸ்கொயர் போட்டிருக்கேன், த ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. லாஸ் ஆஃப் இண்டிசஸ் படி இந்த ரெண்டு நம்பரை மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் 2n பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ அது ஒரு கண்டிஷன். கீழேயும் பாருங்கள் 2 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மொத்தமாக அது வந்து ஈவன் நம்பரில் தான் எண்ட் ஆக போகுதுன்னு உள்ளது நம்ம நல்லாவே தெரியுது. ஏன்னா 2 ஒரு ஃபேக்டர் ஆகுது 4 power n-க்கு. ஏன்னா 2 power 2n கீழே 2 வருது பார்த்தீங்களா. ஸோ 2க்கு 2 power n வந்திருக்கு. ஸோ அப்போது 2 வந்து ஒரு ஃபேக்டராக அமைஞ்சிடும். ஸோ 4 power n contains 2 as a ஃபேக்டர். அப்போது 4 power n என்ன வரும், ஈவன் நம்பராக தான் வரும் 4 power n. ஆனால் அந்த ஈவன் நம்பரில் நீங்கள் நல்லா செக் பண்ணணும். இப்போ 4 power 1 எடுங்களா, 4 power 1 எடுத்திங்கன்னா என்ன வரும், 4 வரும். 4 power 2 எடுங்க 16 வரும். 4 power 3 எடுத்திங்கன்னா 16 4 64, 4 power 4 எடுத்திங்கன்னா 256. ஸோ இப்படி இது போயிட்டே இருக்கும். அப்போது மேக்ஸிமம் நம்பர்ஸை பாருங்கள் 4 6 4 6 இந்த மாதிரி நம்பர்ஸால் தான் எண்ட் ஆகுது. ஸோ அப்போது பட் 4 power n எண்டிங் ஒன்லி வித் 4 and 6, அது ரெண்டும் கூட ஈவன் நம்பர் தான். 4 and 6ன்னு சொல்லியது ஈவன் நம்பர் தான். ஸோ இதுக்கு கேஸ் என்னது, மேலே 2 power n இருக்குதா, 2 power n. ஸோ அதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் ஆகும். அப்போது 4 power n ends with 6 even 6 when n is even. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நீங்கள் இந்த 4 power n தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க 2 power 2n சொல்லிட்டு ரைட் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2 power 2n பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஒரு ஈவன் நம்பர். அப்போது இது வந்து இந்த 2 × n மட்டும் பண்ணுங்க 4 power n-ஆவே தான் வரும். ஸோ அப்போ n-க்கு மேலே நீங்கள் என்ன நம்பர் போடணும், ஈவன் நம்பர் போடணும். ஸோ ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா அதாவது இந்த மொத்தமாக 2n இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக n இருக்குது. ஸோ n மேலே நீங்கள் ஒரு ஈவன் நம்பரே போடுங்க. ஃபுல்லாக ஈவன் நம்பர் போட்டுகிட்டே இருக்க, ஃபுல்லாக 6ஆல் தான் வரும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் 4 power ஸ்கொயர் 16 வந்திருக்கு, 4 power 4 பார்த்தீங்கன்னா 256 வந்திருக்கு. ஸோ இப்படி 4 பவரில் எந்த ஈவன் நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு 6ல் தான் டிஜிட்டு முடியும். ஸோ அப்போது n ஈவனாக இருக்கும்போது, அதாவது 4 power n-ல் n ஈவனாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன செய்யும், 6ஆல் எண்ட் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.